இப்போ தான் யார் எந்திரிச்சு போகிறான்னு தெரியும். அதோட நாடகம் நாட்டியத்தில் மேடை வெளிச்சமாக இருக்கலாம், கீழே இருக்கலாம். பேச வர்றப்ப எங்களுக்கு ஆள் முகத்தை பார்த்து பேசுனா நல்லா இருக்கும். அதுக்காக நல்லா ஒரு கைதட்டிட்டு அப்படியே உட்காருங்க பார்ப்போம். கொஞ்சம் உட்காந்துக்குங்க, எல்லாரும் உட்காந்துங்க. உண்மையிலே நீங்கள் 5 மணிக்கு ஆரம்பித்த இந்த நிகழ்வு மணி 7:45 ஆயிடுச்சு. 2.25 மணி நேரம் பாகுபலி கூட உட்காந்து பார்க்க மாட்டோம் நம்ம. ஆனால் நம்மளை பார்க்க வச்சது யார் அப்படின்னு கேட்டால் முத்து டான்ஸ் அகாடமியினுடைய அந்த இயக்குனர் வணக்கத்துக்குரிய முத்துமாரி இளஞ்செழியன் அவர்கள் தான். அவர்கள் அந்த 4 பேர் 4 பேருடைய பேச்சு எப்படியும் கேட்கணும்னு சொல்லுவாங்க. 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படிம்பாங்க. அந்த 4 பேர் வேறு யாரும் இல்லை. இப்போ திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் சொல்லுவாங்க சைவத்தில். இன்றைக்கு பாருங்க 4 கொண்டு வந்து மிகச்சிறப்பாக நம்முடைய இந்த நிகழ்ச்சியிலே ஆடிய அந்த மாணவியர் 4 அவருடைய பேரை கேட்டவுடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. குறிப்பாக முதல்ல தேவதர்ஷினி அவர்கள். இந்த நிகழ்வுக்கு நான் வர காரணமே அவர்களுடைய குடும்பம்தான். தேவதர்ஷினி அவர்களுடைய தாத்தா பாட்டி திரு கருமணி அவர்கள், திருமதி சுலோச்சனா அவர்கள், திரு வீர கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், திரு பாக்கியலட்சுமி அவர்கள், அதே போல் பெற்றோர் மனோகரன் அவர்கள், அவர்களுடைய தாயார் ரத்னபிரியா அவர்கள், சகோதரன் ஹரிதர்ஷன். இந்த குடும்பம் எனக்கு எப்படி உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய இனிய நண்பர் பாண்டியராஜன் அவர்கள், மீனாட்சி மிஷன் நன்றி சொல்லுங்க ஒரு நிமிஷம். மதுரையில் புகழ்மிக்க மீனாட்சி மருத்துவமனையினுடைய மிகச்சிறந்த நிர்வாகி. அவர் என்னுடைய பல்லாண்டு கால நண்பர். இப்போ 40 ஆண்டு கால நண்பர்னு சொன்னால் எங்கள் 2 பேர் வயசு தெரிஞ்சு போகும். அதனால் பல்லாண்டு காலம் சொல்லிக்கலாம். அத்தகைய பெருமை மிகுந்த அவருடைய தம்பி பேத்தி தான் இன்றைக்கி ஆடுறாங்க. தேவதர்ஷினி அவர்கள் மிகச்சிறப்பாக அவர்களுக்கு என்னுடைய நல்ல பாராட்டை மகளோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ரத்னபிரியாவையும் நான் முக்கியமாக பாராட்டணும். அங்கே இருக்காங்க. இந்த நடனமாடிய மாணவியருக்கு அவருடைய குரு மட்டும் இல்லைங்க, முதல்ல பெற்றோர்களுக்கு தான் வாழ்த்து சொல்லணும். அவங்களுக்கு ஒரு நல்ல கைதட்டி கொடுங்க. மாதா பிதா குரு தெய்வம். இதில் அப்பா அம்மாவுடைய அந்த துணை இல்லாமல் இந்த குருவை பார்த்துக்க முடியாது. அதனால் இந்த பெற்றோர்கள் மேடைக்கு எல்லா பரிசும் வழங்கினாங்க. அவர்களுக்கு நம்முடைய நல்ல பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய தேவதர்ஷினி அவர்கள், தர்ஷனா சாய் அவர்கள், அதே போல் கிருத்திகா அவர்கள், தன்சிகா அவர்கள் 4 பேரோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை அப்படியே நேரலைன்னா என்னென்னா, இது சொன்னால் பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. 4 நாளைக்கு முதல்ல ஒரு பட்டிமன்றத்தில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோகிராஃபர்கிட்ட நான் கேட்டேன், இது நேரலையா அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் நேரலையே அப்படின்னாரு. இல்லையா இது நேரலையா அப்படின்னேன். அப்படின்னாரு. இது லைவ் டெலிகாஸ்டா அப்படின்னு கேட்டேன். அப்படி தமிழில் கேட்க வேண்டியதானே அப்படின்னாரு. லைவ் டெலிகாஸ்ட்னா தமிழில், அது ஆங்கிலம் புரியுது. என்ன நேரலைன்னா, இந்த நிகழ்வுக்கு அவங்க நினச்சிருந்தா 4 சீடியை வாங்கியோ அல்லது பென்ட்ரைவ்லையோ பாட்டை போட்டு விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் அற்புதமான இசைக்கலைஞர்கள் இப்போ தான் வெளியே போயிருக்காங்க, வந்துடுவாங்க. இசைக்கலைஞர்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல கைதட்டலை கொடுங்க. ஏன்னா அவங்க நமக்கு முகம் தெரியல. முக்கியமாக அந்த இசைக்கலைஞர்கள் அவ்வளவு அருமையாக இங்கே நமக்கு பாடி, அதுவும் இந்த நம்முடைய ஒவ்வொரு நாட்டிய இது மாறுற போதும் அதற்கேற்ற இசையை கொடுக்கணும். அதை கொடுக்கறது சாதாரணமானது இல்லை. அந்த இசையை அவர்கள் அந்த வழங்கிய விதம் மிகச் சிறப்பாக உள்ளது. அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளலாம். ஒப்பனை குறிப்பாக மற்ற காட்டில் இதில் என்னென்னா, வேறு டான்ஸில் வந்தவுடனே ஆடிட்டு பேசாமல் போயிடலாம்.
இதில் அப்படி போக முடியாது. அவங்க எப்போ போய் அந்த உடையை மாற்றிட்டு வந்தாங்கன்னே தெரியலங்க. நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. 2 பேர் 3 பேர் நிற்பாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முறை இந்த நாடக கலைஞர்கள்ட்டே கேட்டேன், ஒரு பெண்மணிகிட்ட கேட்டேன், அம்மா நீங்கள் ஒரு வினாடிக்குள்ளே உள்ளே போய் சட்டையை மாற்றிட்டு வந்துடுறீங்களே எப்படிமான்னு கேட்டேன். ரொம்ப கஷ்டம். அப்போ அவங்க சொன்னாங்க, அது ஒன்றும் இல்லையா, நாங்கள் ஒரு 5-6 சட்டை போட்டிருப்போம். ஒவ்வொரு சீன் வர்றப்பையும் அப்படி உள்ளே போய் ஒரு சட்டையை கலட்டி எறிகிறது ஈஸி, போடுறதே கஷ்டம். அதனால் நாங்கள் சுலபமாக அதை செஞ்சுட்டு வருவோம் அப்படின்னாங்க. இங்கே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அப்படி போகிறாங்க, திரும்பி வர்றப்போ தெய்வமாக வர்றாங்க. அப்படி போகிறாங்க, அப்படியே அந்த நாட்டிய தாரகை அப்படி வள்ளி மாறி வர்றாங்க. இவ்வளவு தூரத்துக்கு ஒப்பனையை தந்து அவர்களை வரவேற்ற அந்த ஒப்பனை கலைஞர்களுக்கு நம்முடைய நல்ல பாராட்டை மகிழ்வோடு தெரிவிக்கணும். ஏன்னா இன்றைக்கு இந்த விழாவில் வருகை தந்து நமக்கெல்லாம் பெருமை சேர்த்த அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் வணக்கத்திற்குரிய பேராசிரியர் டாக்டர் ரவி அவர்கள் வந்துட்டு இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு மேலே இன்டர்வியூ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேர்முக தேர்வுக்காக போயிட்டாங்க அவங்க. அதே போல் இங்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா செட்டிநாடு கல்வி குழுமங்களுடைய தலைவர் எங்கள் டாக்டர் ஆஷா லெனின் சொன்ன மாதிரி அவர்கள் அருமையான ஒரு கொடை வள்ளலும் கூட, கல்வி தந்தை அவர்கள் வணக்கத்திற்குரிய குமரேசன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருக்கிற பெருமக்கள் உங்களை தான் சொல்கிறேன். டாக்டர் ஆஷா லெனின் அவர்கள் வந்து எங்கள் குடும்ப நண்பர். என்னுடைய யூடியூப் சேனலில் தூங்கா நகரத்து தூண்கள்னு நான் பல பேரை பேட்டி எடுத்தேன். அதில் முக்கியமாக பாண்டியராஜன் நண்பர் பாண்டியராஜன் அவர்களையும் ஆஷா லெனின் அவர்களையும் நான் பேட்டி எடுத்து அது ஒரு என்னுடைய யூடியூபுக்கு பெருமையாக நான் கருதுகின்றேன். இன்றைக்கும் அது வந்து அந்த பதிவில் இருக்குது. வருகையில் இருக்கிற பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை நான் மகளோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சுருக்கமாக தான் பேசுவேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏன்னா அடுத்து நான் இன்னும் சில நடனங்கள் இருக்கு, ஐயா பேச வேண்டியிருக்கு. எப்பவுமே பேச்சு சுருக்கமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் திருவள்ளுவரை ஏன் மதிக்கணும்னு தெரியுமா? அவருக்கு தாங்க தெரியும் 21ஆம் நூற்றாண்டில் நம்ம ஆளு மெசேஜ் குறுஞ்செய்தி தான் படிப்பான்னு கண்டுபிடிச்சி 1330 திருக்குறளையும் 7 சொல்லுல அடக்குனார். பார்த்தீங்களா, அவன் தான் மனுஷன். ஏன்னா நம்ம ஆளுங்க 7 சொல்லுக்கு மேலே படிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக அரிமா ஒளிபரப்பு குழுவினர் அவர்கள் நமக்கு ஆடியோ ரொம்ப அற்புதமாக கொடுத்தீங்க. உங்களுக்கு என்னுடைய நல்ல பாராட்டு நான் மகளோடு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எங்கே போனாலும் மைக்கு நல்லா இருந்தால் தான் பேச்சு நல்லா இருக்கும். நான் என்ன முயற்சி பண்ணாலும் எங்களுக்கு நடக்காது. நான் ஒரு கூட்டத்தில் பேச போயிருந்தப்ப கேட்கலைங்கிறாங்க பின்னாடி. இப்போ பின்னாடி கேட்குதுங்களா? பேசுறது கேட்குதான்னு கேட்டேன். அது கேட்குதா? சரி பரவாயில்ல. கேட்கலைங்கிறாங்க. அப்புறம் மைக் செட்டுக்காரரை போய் பார்க்க சொன்னேன். அவர் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த வயர் ஏதோ லேசாக விட்டு போயிருக்கு போட்டிருக்கு, அதை சரி பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொன்னார். நல்லா கவனிங்க, என்கிட்ட வந்து சொன்னார், எல்லாம் சரியாக தான் இருக்கு, ஸ்பீக்கர் லூஸு அப்படின்னாரு. ரொம்ப பேருக்கு புரியல. புரியுது என்னன்னு? ஸ்பீக்கர்னா பாக்ஸ்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று நான் இப்போ புரியுதா? இப்போ தான் புரியுது. எனக்கு என்னென்னா அதை ஏன்ட்ட வந்து சொல்லிட்டு போடாரு பாருங்க, அதைத்தான் நான் நினச்சேன். இருக்கட்டும். இப்போ இந்த ஒளிபெருக்கி எவ்வளோ முக்கியம்னு பார்த்துங்க. இந்த நிகழ்ச்சியில் இவர்களுடைய நடனம் அற்புதமான ஒன்று. பரதம்ங்கிறது நம்முடைய பாரம்பரிய கலைகளில் ஒன்று. எளிமையாக சொல்கிறதா இருந்தால் இந்த 4 சொல்கிறாங்க, ப ர த இம், அவ்வளோதான். இதில் இந்த பரதங்கிறதுல இந்த முதல் எழுத்து அப்படி மடக்கிங்களேன், பா விட்டுட்டோம்னா ரதம்னு வரும். டான்ஸ் ஆட நாட்டியம் ஆட வர்றவங்க ரதம் மாதிரி வரணுமா? ரதம் நமக்கு என்ன சொல்ல, என்ன தேர் மாதிரி ஆடி அசைஞ்சு வர்ற அப்படிம்போம் இல்லையா? அப்போ ரதம் மாதிரி வரணுமா? சரி, அடுத்து என்ன அப்படின்னா இந்த ராவ மடக்கிட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், பா த இம் இருக்கும்.
ஆடுறவங்க இவங்க சொல்ற பதத்துக்கு ஆடணுமா. பதம் ஒரே சொல்லுக்குள்ள பாருங்க, பரதம், ரதம், பதம், இன்னும் 2 வார்த்தை தான் இருக்கு. இந்த 2ஐயும் மடக்கிட்டோம்னா தம் பிடிச்சி ஆடணுமா. மூச்சு டக்குமுக்குன்னு மூச்சு வாங்கப்படாதான். அதுதான் முக்கியம். குறிப்பாக பரதநாட்டியம் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு யோகா தெரிஞ்சாகணும். ஏன் வச்சுக்கோங்க, அப்போ தான் மூச்சு பயிற்சி இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 2003 அமெரிக்காவுக்கு போயிருந்த போது, இதெல்லாம் நீங்கள் நம்பணும், வேறு வழி கிடையாது. நான் அமெரிக்கா போனேன்னா பார்த்துருந்தோம். போயிருந்த போது நாட்டிய பேரொழி பத்மினி அவர்களுடைய வீட்டுக்கு போயிருந்தேன். இதையும் நீங்கள் நம்பணும், சரியா? போயிருந்தேன்னா அவங்க என்னை பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக, ஏன்னா என்னுடைய ஆடியோ கேசட்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. அதனால் அமெரிக்காவில் என்னை பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக வரவேற்று 2 நாள், அதான் முதல் நாள் போயிட்டு மறுநாள் வர சொன்னாங்க. திரும்ப போய் ஏறத்தாழ ஒரு 6-7 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அது என்ன அப்படின்னா, அவங்க ஒரு பரதநாட்டிய கலைக்கூடமே வச்சுருக்காங்க அவங்க வீட்டில். மேலே வீடு, கீழே ஒரு கலைக்கூடம், வட்ட வடிவில் அந்த கலைக்கூடம் இருக்குது. அந்த கலைக்கூடத்தை தாய்ந்துட்டு போகிறது தான் பரதநாட்டிய பெண்கள் தான். அதில் இருக்கக்கூடிய படங்கள் முழுவதும் அபூர்வமான படங்கள். அப்போ அவங்களோட பேசிட்டு இருக்கப்ப, நான் நடித்த படத்துலேயே உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்னு கேட்டாங்க. நான் தில்லானா மோனாம்பாள் தாங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஐயா அந்த படம் எடுக்கிறப்ப எனக்கு 32 வயசுயா. ஞாபகம் வச்சுக்கோங்க, 32 வயசு அந்த அம்மாவுக்கு. ஆனால் நான் படத்தில் 18 வயசு பொண்ணு மாதிரி நடிக்கணும். நான் என்ன பாடுபட்டிருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இங்கே நாட்டியம் ஆடுற போது அவர்கள் தங்களுடைய மூச்சை அவ்வளவு பயிற்சியோடு எடுக்கணும். அதுவும் ஒரு சின்னஞ்சிறுக்கிளிய கிண்ணம்மா பாட்டுக்கு அந்த பெண்ணை ஆடின போது நம்ம எல்லாருமே அரண்டு போனோங்க. நவரசங்களை அப்படி கொட்டி தீர்த்துட்டாங்க. அப்படியே சுவைகள் 9 சுவைகள் இருக்குன்னு சொல்லுவோம். அந்த 9 சுவைகளையும் நமக்கு கண்முன்னே காட்டினாங்க. வள்ளி திருமண நாடகம் பார்த்துக்கலாம். இங்கே உட்காந்து அதெல்லாம் இல்லை, நாங்கள் இப்போ தான் வந்தோம்னு சொல்லக்கூடாது. செல்லு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு சொல்லாதீங்க. இப்போ வர வர பெரிய மண்டையில் இருந்து தெரியுமா, யார் வந்தாலும் மூஞ்சியில் முடிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் முந்தா நாள் என்கிட்ட சொல்கிறாரு, சார் நான் பாட்டுக்கு செல்லை பார்த்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு பதிலாக எழுத்து வீட்டுக்குள்ளே போயிட்டேன். ஐயோ, அப்புறம் அந்த அம்மா செல்லை பார்த்துக்கிட்டே எனக்கு காப்பி ஓட்டு குடிச்சிட்டு வந்துட்டேன். 2 பேரும் ஒருத்தர் பார்க்கல, ஆனால் காப்பி நல்லா இருந்துச்சுனாரு. திமிரு தானே, யார் வீட்டிலே போய் காப்பி குடிச்சிட்டு வந்துட்டு, ஏன்னா செல்லை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கா நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். வள்ளி திருமண நாடகம் பார்த்தீங்களா, முருகப்பெருமான் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. யாரு? தெய்வ யானை, இந்திரனுடைய மகள். சூரபத்மனை ஜெயிச்சு தேவர்களை காத்ததுனால அந்த இந்திரலோகத்து பெண்ணை கொடுக்குறாங்க. ஆனால் முருகன் தமிழ் கடவுள் பாருங்க, காதல் சீனே இல்லாமல் இருந்தால் படம் நல்லா இருக்குமா? அவர் வந்துட்டாருங்க, கல்யாணத்துக்கு பிறகு வர்றாரு. அந்த வள்ளியை பார்க்க வர்றாரு. கடவுள் தாங்க. கடவுளாக இருந்தாலும் காதலிக்கிறப்ப என்ன செய்யணும் தெரியுமா? மாறு வேஷம் போடணுமா? போடணும். கொஞ்சம் பணிஞ்சு பேசணுமா? பேசணும். காதலில் போய் வெறப்பாடிக்க முடியுமா? கண்ணே உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் போடாட்டு போயிடுவா ஒரே வார்த்தையில். அவர் என்னென்ன செய்தார், அந்த பெண்மணி வள்ளி அந்த இதெல்லாம் குருவிகளை ஓட்டிக்கிட்டு இருக்கா, ஆலோலம் பாடி. அப்படி ஓட்டுற போது முதல்ல வேடனா வர்றார். வேடன், வேலன், விருத்தன். விருத்தன் என்ன தெரியுங்களா? விருத்தன்னா வயதான கிழவன். அப்படி வயதான கிழவனா கவர பார்க்கிறாரு. வேடனா வர்றாரு. இந்த பக்கம் மான் போச்சா அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ நம்ம கேட்போம்ல, சில பையன் போய் டவுன் பஸ் போயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. போயிடுச்சு, ஐ லவ் யூ. ஏலே போயிடுச்சுன்னு அதுக்கு இல்லை உன்கிட்ட பேசிட்டல அது போதும். போகலடா அப்படின்னால ஐ லவ் யூ தான். என்னன்னா பேசணும், அவ்வளோதான். மான் இந்த பக்கம் போச்சா, அதான் காயாத கானகத்தேன்னு எங்கள் ஊர் டிஆர் மகாலிங்கம் பாடுவாருங்க. அப்போ எல்லாம் மைக் இருக்காது. ஆனால் அவர் பாடுற பாட்டை கேட்டு 2 கிலோமீட்டருக்கு ஆள் ஓடியாருவாங்க. யார் வள்ளியாக நடிப்பாங்கன்னா அவரோட அந்த காலத்து நடிகை ரொம்ப புகழ்பெற்ற யூஆர் ஜீவரத்தனம்னு பேருங்க.
யூஆர் ஜீவரத்னம் வள்ளியை வருவாங்க. நான் வந்து முன்னாடி உட்கார்ந்து கள்ளப்பருப்பு வாங்கி தின்னுட்டே பார்த்துருக்கேன். இன்னைக்கும் வள்ளி திருமணம் அருமையாக இருக்கும். இப்போ போட்டு காமிச்சாங்க. அது அந்த பெண்ணு அப்படி போயிட்டு திரும்பி வர்றப்போ வள்ளியாக வருது. நான் பாண்டியராஜன் சொன்னேன், இல்லை பாருங்க வள்ளி வந்துருச்சு பாருங்க. ஏன்னா அது மலை வேடல் கொடுத்த பெண் இல்லையா, அதுக்கேற்ற வழி இருக்கணும். அப்போ அந்த பெண்ணை பயமுறுத்துறதுக்கு யானை வர வைக்கிறார். அது காட்டில் இருக்க பெண்ணு தான், இருந்தாலும் யானை வருது. இவர் முதல்ல எவ்வளவோ முயற்சி பண்ணுறாருங்க, அந்த அம்மா கல்யாணம் பண்ணலை. யோசிச்சு பார்க்குறா என்ன காரணம், வர்றப்ப அண்ணனை கும்பிடாம வந்துட்டோம்னு நினச்சிக்கிட்டு விநாயகரை கும்பிடுறாரு. உடனே விநாயகர் கவலைப்படாத, அந்த பிள்ளைக்கு யானைன்னா பயம், நான் வந்து யானை மாதிரி நிற்கிறேன், நீ போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்கிறாரு. அது மாதிரி யானையாக வந்து அந்த பின்னாடி வந்த உடனே வள்ளி பயப்படுறா. இப்போ முருகனை கும்பிடுறா. உடனே முருகன் தோன்றார். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று, கூறுமணி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி வந்த முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று, ஆறு முகமான பொருள் நீயருடன் வேண்டும், ஆதி அருணாசலமாய் அமர்ந்த பெருமாளேன்னு அருணகிரிநாதர் பாடுற மாதிரி முருகப்பெருமான் தோன்றி வள்ளியை திருமணம் பண்றார். இந்த வள்ளி திருமணம் இன்னைக்கு நடக்குதே தெரியுமா? நம்ம கதை தெரியாதா? தெரியுங்க. ஆனா தெரிஞ்ச கதையில இந்த வள்ளி எப்படி நடிக்கிறான், இந்த முருகை எப்படி நடிக்கிறார், இதை பார்க்கறதுக்காகத்தான் இன்னைக்கு வர்றோம். அதே போல நல்லா மழை பெய்ஞ்சா வள்ளி திருமணம் போடுவோம். மழையே பெய்யலைன்னா ஹரிச்சந்திர மயனகாட்டம் போட்டு உட்காந்து எல்லாம் சேர்ந்து ஆடுவோம். இதுதான் நம்ம வழக்கம். இந்த வள்ளி திருமண நாடகத்தை மிக அருமையாக நாட்டிய நாடகமாக ஆக்கி கொடுத்தார்கள். ரொம்ப பாராட்டுகள், ரொம்ப நல்லா கைதட்டுங்க. ஏன்னா மரபு ரீதியான விஷயத்தை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லித் தரணும். இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் அவர்களுக்கு புராணம் தெரியணும், கதை தெரியணுங்க. உறவு முறை பேர்களே தெரியலையே. நான் தமிழ் மரபு ஒளி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நிறையா. அதில் தாய் மாமாவை கூப்பிடுங்க அப்படின்னேன். தாய் மாமான்னா தாய் மாமா, தாய் மாமா எல்லாருக்குமே தாய் மாமான்னா தெரியல. ஒருத்தர் என்கிட்ட வந்து அங்கிளா அப்படின்னு கேட்டார். அங்கிள் தான் நான் எப்படி மொழிபெயர்ப்பாத, ஏன்னா அங்கிள் தான் சித்தப்பாவுக்கு அங்கிள் தான், மாமாவுக்கு அங்கிள் தான். இப்போ இதில் என்ன கஷ்டம்னா உறவுமுறை பேர்கள் நமக்கு மறந்து போச்சு. அத்தை யாரு, மாமா யாரு, தாத்தா யாரு, பாட்டி யாரு, இவ்வளவு எதுக்கு? அம்மாங்கிற சொல்ல கூட பிள்ளை சொல்ல மாட்டேங்கிறேங்க. மம்மி தானே எல்லா வீட்லையும், மம்மி கூட கிடையாது, மம். அப்பாவை டேடியும் இல்லை, டேட். நீ கொஞ்ச நாள் கழிச்சு டேய் அப்படின்னாலும் சரின்றுவாங்க இந்த மாளுக. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு பிள்ளை மம் 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 இருந்துச்சு. அப்படியே பேச முடியாத பிள்ளையாருக்கு கூப்பிட்டு என்ன மம் அப்படின்னேன். நாங்கள் எங்கள் மம்மியை மம் அப்படி தான் கூப்பிடுவோம். உங்கள் பெரியம்மாவை எப்படி கூப்பிடுவேன்னு கேட்டேன். மேக்சிமம் அப்படி கூப்பிடுவேன். சின்னம்மாவை மினிமம். இந்த இடத்துல நீங்கள் சிரிக்கணும், சரியா? நான் என்ன செய்யறது சொல்லுங்க பார்ப்போம். இந்த தினத்தந்தியில் ஒரு ஜோக் போட்டு கீழே பிராக்கெட் போடுவாங்க, சிரிக்கணும்னு. ஒன்று செய்யுங்க, சிரிக்கிற மாதிரி வச்சுருக்கீங்களா? இந்த டிவியில் அதுதான் பண்ணுறாங்க, கைதட்டுறது சிரிக்கிறது தான் இருக்குது, அதை போட்டு விட்ருக்கேன். நான் பேசிக்கிட்டு வர்றப்ப வேறு வழி கிடையாது. நான் என்ன செய்யறது? ஏன்னா ஜோக் சொன்னால் புரியுமா? நீங்கள் என்ன உட்காந்துருக்கே தெரியுமா? இங்கே எப்படா முடிப்பாங்க? இன்னும் 2 ஆட்டத்தை முடிச்சு டிவியில் போய் நாடகம் பார்க்க வேண்டிய நாடகத்துலேயும் நான் தான் வருவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கப்பெண்ணை பார்த்தீங்கன்னு வைங்க, அதுலேயும் நான் தான் வருவேன். சிங்கத்தை காட்டில் பார்த்துக்கலாம், அதே மாதிரி சர்க்கஸில் பார்க்கலாம், நேரில் பார்க்கலாம்ல, அது மாதிரி வருவேன். இருக்கட்டும். எதாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு நம்ம வந்து மரபு ரீதியான உறவுகளை சொல்லணும், கதைகளை சொல்லணும், நல்ல விஷயங்களை சொல்லணும். அது மட்டும் இல்லை, ஒரு பாட்டு பாடினா கூட பாட்டுக்கான பொருள் நமக்கு தெரியணும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் மாணிக்கவாசகர் சொல்றாரு. பாட்டு பாடிடலாங்க ஈஸி, அந்த பாட்டுக்கான பொருள் தெரியணும்ல. கண்ணதாசனுடைய கடைசி பாட்டு எழுதுறீங்களா? கண்ணே கலைமானே பாட்டு தான் கடைசி பாட்டு. அமெரிக்காவுக்கு போயிடுறாரு. அதில் ஒரு வரி எழுதிப்பார் தெரியுமா? ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போலே விதி செய்தது. தன்னால பாட்டு கேட்டிருக்கீங்கல்ல, ஏன் அந்த இடத்துல பேதைன்னு ஒரு வார்த்தை போட்டாரு? யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க, 500 ரூபா தர்றேன். எதுக்காகன்னா
அவர் அமெரிக்காவுக்கு கிளம்புறாரு. ஃபோனில் கேட்டுக்கிட்டு இருக்காரு இளையராஜா. இந்த சிச்சுவேஷன் சொல்கிறாரு. ஒரு பெண்ணு, அவளுக்கு பருவ பெண்ணவ ஆக்சிடெண்ட்டில் சிறு குழந்தை மாதிரி ஆயிடுறான். அடிபட்டு அவள் சின்ன பிள்ளை மாதிரி ஆயிடுறான். அவளுக்கு காதல் உணர்வு கிடையாது, குழந்தையா போயிட்டான். இவளுக்கு தாளாட்டு பாடுறான் கதாநாயகன். ஞாபகம் வச்சுங்க, பெண்களுக்கு 7 வகையான பருவங்கள்னு சொல்லுவோம். அதாவது வயசுக்கு ஏற்றபடி 5 to 7, 7 to 9, 9 to 12 அப்படி வச்சுருப்போம். பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். பாருங்க, தமிழர் நல்லவே. கடைசியாக கிளவி அப்படிலாம் முடிக்கல, பாட்டி அப்படிலாம் சொல்லலை. 40 வயசுக்கு மேலே பேரிளம் பெண்ணா. அப்போ கூட இளம் பெண்ணு தான் அவன், கொஞ்சம் வயசான பெண்ணு அப்படி சொல்லுவோம். இப்போ இவ அடிபட்டிருக்கால, இவ குழந்தை மனசா போயிட்டா. எப்படி போயிட்டா? இவன் மங்கையாக இருக்க வேண்டியவள் பேதையாக மாறிவிட்டாள். பேதைன்னா சின்ன குழந்தை. ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போலே விதி செய்தது. பேதை என்னென்ன, குழந்தை மாதிரி ஆயிட்டா அப்படின்னு பாட்டு புரிஞ்சா தாங்க நல்லா இருக்கு. சின்ன உதாரணம், அந்த அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன்ல, பால பத்மனிகிட்ட. அவங்க கேட்டாங்கல்ல என்ன பாட்டு படம் பிடிக்கும்னு. தில்லான மணம்பால் சொன்னேன். ஏன்னு கேட்டாங்க. அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் விடை பெற்றுறேன். ஏன்னு கேட்டாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, அதில் நீங்கள் அந்த பாட்டு பாடுவீங்க, டான்ஸ் ஆடுவீங்க. அப்போ சிவாஜி கதாநாயகன் மறந்துருந்து பார்ப்பாரு. அந்த காட்சியில் நீங்கள் அந்த உங்களுடைய நாட்டியமும் அதுக்கான பாட்டும் அந்த இசையும் அந்த காட்சி ரொம்ப ஈர்த்தது. எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. நல்லா கவனிங்க. டான்ஸ் ஆரம்பிச்சிடும். போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவாஜி அங்கே திரும்பி படுத்திருப்பாரு. எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. அப்புறம் எந்திரிச்சு பார்ப்பாரு, எல்லாரும் போயிட்டாங்களான்னு. இவரும் போய் ஒளிஞ்சு நின்று பார்ப்பாரு. அவங்க ஏற்கனவே சந்திச்சிருப்பாங்க. முதல்ல ஒளிஞ்சு நின்று பார்ப்பாங்க. இப்போ இவர் பார்க்குறாருன்னு பத்மனிக்கு தெரியும், பத்மனி பார்க்குறாங்கன்னு இவருக்கு தெரியும். 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்கிறது படம் பார்க்குற நமக்கு தெரியும். ஆனால் படத்தில் ஒரு பயிலுக்கும் தெரியாது. அதான் படம். இப்போ கண்ணாசை எழுதியிருப்பாருங்க, மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன, அழகர் மலை அழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன. இது வரைக்கும் நமக்கு புரியுது, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இல்லை இதே இந்த ஒரு 5 நிமிஷம் தான். இது யார் ஏற்பாடு பண்ணிக்கலா? கூட சத்தம் போட்டாக்க நிப்பாடுறா அப்படின்னு. இந்த பிடிக்குமா பிள்ளைகளை? அப்படி உட்காந்துங்க. இந்த முடிச்சிருவாரா அப்படி சொல்லுவாங்க. அவரு மனுஷன் தானே அப்படின்லாம் சொல்லுவாங்க. எங்கன விட்டு மறந்து வச்சு வைக்கப்படமா? என்ன வைக்கப்படமா? வேற மைக்கா இல்லையா? சரி சரி சரி. ஒழிஞ்சுன்னு பார்க்குறாரா? இப்போ பாட்டு கதாசனுக்கு இந்த சூழல் சொன்னோடனே எழுதுறாரு பாருங்க. மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன, அழகர் மலை அழகா இந்த சிலை அழகா. யாரு? தான் அழகா, அழகர் அழகா. அழகர் பேரே சுந்தரராஜன் தாங்க. சுந்தரராஜ பெருமாள், சுந்தர தோளுடையான். அவர் தான் நமக்காக கல்லழகராக வர்றாரு. நமக்கு தெரியும் இல்லையா? அந்த தலையில் உருவா கட்டி கையில் வளரிங்கிற ஆயுதம், வளைதடின்னு சொல்லுவோம், பூமராங் இங்கிலீஷில் சொன்னான். அதை அவன் கையில் வச்சுக்கிட்டு தங்க குதிரையில் அப்படி இந்த காங்குன்னு ஒரு ஆடை சொல்லுவான். கருப்பாடை உடுத்தி இதோட சாட்டை கம்பு வச்சு தங்க குதிரையில் வர்றாரு. சரி, இப்போ அழகர் மலையழகா இந்த சிலை அழகான்னு கேட்டுட்டு நடுவில் ஒரு வரி சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன், உன்னை என்னை எல்லாரும் வேறு யார் அறிவார், பாவையின் பதம் காண நாணமோ, உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமோ. இது வரைக்கும் கேட்டுங்க. இனிமேல் தான் ஒரு அழகான வேலை இருக்கு. முந்தியெல்லாம் இன்னொரு சொல்றேன், முந்தியெல்லாம் கணவன் பேரை சொல்ல மாட்டாங்க பெண்கள். கல்யாணமான பெண்கள் இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இங்கே வரவன் தான் கூப்பிடுறாங்க, அது வேற விஷயம். கணவன் பேரை சொல்ல மாட்டாங்க. ஒரு சென்சஸ் அதிகாரி போய் உங்க வீட்டுக்காரி பேர் என்னன்னு கேட்காப்ல. அந்த அம்மா ரொம்ப வெக்கப்பட்டு
அந்த கூறுகட்டவன் பேர் என்ன எப்படி சொல்லுவேன் அப்படின்னு இருக்கு. இதுக்கு பேரையே சொல்லிட்டு போயிருக்கலாம், பேர் சொல்ல மாட்டோம் வழக்கமாக. இப்போ கணவன் பேரை சொல்லணும்னு மனைவிக்கு ஆசை. சார் வந்துட்டீங்களா? வாங்க சார். சார் வணக்கம். அங்கே வாங்க வாங்க. கணவன் பேரை சொல்லக்கூடாதுங்கிறது பழக்கம். இப்போ கணவன் பேரை சொல்லணும்னு ஆசை, காதலன் பேரை சொல்லணும்னு ஆசை. ஆனால் அம்மா உட்கார்ந்துருக்கா. எப்படி சொல்றது? சாமி கும்பிடுற மாதிரி காதலன் பேரை சொல்றாங்க. மாலவா, வேலவா, மாயவா, சண்முகா, எனையாளும் சண்முகா. அவர் யாரு? சிக்கல் சண்முக சுந்தரம். இந்த பேரை சொல்ற உடனே அவர் ஒரு சின்ன கோவப்படுவார். பேரைய சொல்ற அப்படிங்கிற மாதிரி இந்த பேரை சொல்லிட்டு அப்படி கும்பிடுவாங்க. எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன், உன்னை என்ன இல்லாத வேறு யார் அறிவார், பாவையன் பதம் காண நாணமோ, உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமா, மாலவா, வேலவா, மாயவா, சண்முகா, எனையாளும் சண்முகான்னு கும்பிட்ட உடனே அவங்க அம்மா கண்ணீர் விடுவா. என்ன தெரியுமா? பிள்ளை முருகனை கும்பிட்றாளாக்குன்னு நினச்சி முருகன் தூணுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்காரு. இப்போ இந்த பாட்டை படத்தில் பார்த்துட்டு இருந்தேன். நான் பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட சொன்னேன், பாருங்க பாட்டுக்கு நடுவில் காதலன் பேர் வர்ற மாதிரி கதாசை எழுதியிருக்காருன்னு சொன்னேன். அவர் வெத்தலைவாக்கு போட்டுட்டு என்ன சொல்கிறாருங்க, நீங்கள் அதைத்தானே கேட்டீங்க, இந்த பாட்டு என்ன ராகம் தெரியுமான்னு கேட்டார். எனக்கு தெரியாது அப்படின்னு. சண்முக பிரியா ராகம் அப்படின்னாரு. பார்த்தீங்களா? ஒரு பாட்டை கேட்குறப்ப போட்டார். உங்களுக்கு வேலையே மிச்சம். கையில் தானே போட்டீங்க, யாரையும் சுட்டிங்களா? இல்லை. சரி, அப்போ ஒரு விஷயத்தை கேட்குறப்ப பாட்டை கேட்ட உடனே அதில் இருக்கக்கூடிய இனிமை நமக்கு தெரியணும், கருத்து நமக்கு தெரியணும், அந்த காட்சி நமக்கு புரியணும். இன்றைக்கு நடனமாடிய அரங்கேற்றம் செய்திருக்கக்கூடிய 4 பேரும் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ வேண்டும். நான் ஏன் அமெரிக்காவில் சொன்னேன்னா, தங்களுடைய பிள்ளைகள் பரதம் கற்றுக்கொள்வதற்காக 4 மணி நேரம் டிரைவ் பண்ணிட்டு வருவாங்க. யார் தெரியுமா? அப்பா கூட வரமாட்டார், அம்மா தான் வண்டி ஓட்டிகிட்டு வருவாங்க. யார் வீட்டுக்கு? பத்மினி வீட்டுக்கு. நான் படிக்காத என் பிள்ளை படிக்கணும், அதுக்காக தான் கொண்டு வர்றாங்க. இங்கே அந்தந்த தாய்மார்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், நான் பெறாத இன்பத்தை என் பிள்ளை பெற வேண்டும் என்று. அதனால தான் என்ன செய்கிறாங்க, பிள்ளைகளை எல்லா கலைகளையும் கற்க வைக்கிறாங்க. அதில் குறிப்பாக செட்டிநாடு பள்ளியிலே அவர்களை டாக்டர் சொன்னது போல எல்லா கலைகளிலும், விளையாட்டு உள்பட எல்லா கலைகளிலும் வெற்றி பெற்ற பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பாராட்டை சொல்லி வந்திருக்கின்ற துணைவேந்தர் ஐயா அவர்கள் அப்பதே வந்துட்டாங்க. அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி என்னை பேச அனுமதித்து அழைத்து வந்த பெருமக்களுக்கும் இருந்து கேட்ட உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.